கடந்த 30 வருஷமா மத்திய கிழக்குல நான் தான் ராஜா அப்படின்னு கொடி கட்டி பறந்த அமெரிக்க ராணுவத்துடைய ஆதிக்கத்துக்கு ஈரான் வைத்த செக்மேட் ஒட்டுமொத்த உலகத்தையுமே அதிர வச்சிருக்கு. வெறும் 7 நாள்லயே அமெரிக்காவுடைய மொத்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் தவிடுபடியாக்கி இருக்கிறது ராணுவ வரலாற்றிலேயே இதுவரை கண்டிராத ஒரு அதிசயம். அமெரிக்காவினுடைய தற்பெருமைக்கு மிகப்பெரிய அடையாளமா இருந்தது அதோடைய தாட் அப்படின்னு சொல்லக்கூடிய டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏவுகணை தடுப்பு அமைப்புகள் தான். ஒவ்வொன்றும் கிட்டத்தட்ட $1 பில்லியன் அமெரிக்க டாலர். அதனுடைய ஒரு பகுதியான $300 மில்லியன் மதிப்புள்ள ரேடார் அமைப்புகளை ஈரான் துல்லியமா தாக்கி அழிச்சிருப்பது அமெரிக்காவை நிலைக்குலைய செய்திருக்கு. உலகம் முழுவதுமே மொத்தமா 8 தாட் அமைப்புகள் தான் இருக்கு. அதுல 4 தாட் அமைப்புகளை ஈரான் குறுகிய காலத்திலேயே காலி பண்ணிருக்கு. ஜோர்டான், UAE, கத்தார், குவைத் அப்படின்னு வளைகுடா நாடுகள் ஃபுல்லா பரவி இருந்த அமெரிக்காவுடைய கண்கள், அதாவது ரேடாரை ஈரான் குருடாக்கிருக்குன்னு சொல்லலாம். ஈரான் வெறும் உணர்ச்சி வசப்படும் நாடு கிடையாது. அது பல சகாப்தங்களா இந்த ஒரு போருக்காக தன்னை தயார்படுத்தி வந்திருக்கிறது அப்படின்றது இப்போ தெளிவா தெரியுது. அமெரிக்கா அண்ட் இஸ்ரேலினுடைய நவீன தொழில்நுட்பங்களை காட்டிலும் ஈரானினுடைய உளவு பிரிவு அண்ட் இலக்குகளை தாக்கும் வேகம், அதாவது டார்கெட்டிங் இன்டெலிஜென்ஸ் ராணுவ நிபுணர்களை வாயடைக்க வைத்திருக்கிறதுன்னு சொல்லலாம். அமெரிக்காவை விட பலவீனமான நாடு எப்படி இவ்வளவு பலமான சக்தியை முடக்கியது அப்படின்றது தான் இப்போ உலக நாடுகளினுடைய ஹாட் டாபிக். வழக்கமான ஆயுதங்களை கொண்டு ஈரானை வீழ்த்துவது இனி சாத்தியமில்லை அப்படின்ற ஒரு சூழலும் உருவாயிருக்கு. இப்போது இருக்கிற நிலைமையில ஈரானை பணிய வைக்க அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதை தவிர ட்ரம்பிற்கு வேறு வழி இல்லை அப்படின்ற அளவுக்கு நிலைமை முத்தி இருக்குது. வளைகுடா நாடுகளில் அமெரிக்காவினுடைய அந்த பாதுகாப்பு வளையம், அதாவது மிசைல் டிஃபென்ஸ் பேட்டரியஸ் சிதைந்து போயிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இனி வரும் தாக்குதலை சமாளிப்பது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அப்படின்னு வாஷிங்டன் அதிகாரிகளே ஒப்புக்கொள்ள தொடங்கியிருக்கிறாங்க. 30 வருட சாம்ராஜ்யம் சரிந்து விழுகிறது. புதிய வல்லரசாக ஈரான் உருவெடுக்கிறதா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இந்த யுத்தத்தில் ஈரானினுடைய வெற்றிக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அவர்கள் கையாண்ட நவீன கால கொரில்லா போர் முறை, அதாவது மாடர்ன் ஹைபிரிட் வார்ஃபேர்னு சொல்லுவாங்க. அமெரிக்கா தன்னுடைய $1 பில்லியன் மதிப்பிலான அந்த தாட் மற்றும் பேட்ரியாட் தடுப்பு அமைப்புகளை முழுமையாக நம்பியிருந்த நிலைமையில தான் ஈரான் மிக மலிவான, ரொம்ப கம்மியான ரேட்டில் இருக்கிற சுய கட்டுப்பாட்டு ட்ரோன், அதாவது கமிகாஸ் ட்ரோன்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரோன்களை பெரிய அளவில் ஏவி அதை எல்லாத்தையும் நிலைக்குலைய செய்திருக்கு. ஒருபுறம் வளைகுடா நாடுகளில் இருக்கிற அமெரிக்க தளங்களை துல்லியமாக தாக்குறது, அதே சமயம் ஹார்மஸ் ஜலசந்தின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடி உலக பொருளாதாரத்தினுடைய நாடி துடிப்பையே ஈரான் தன்னுடைய கைப்பிடிக்குள்ளே கொண்டு வந்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம். 30 ஆண்டு காலமாக அமெரிக்கா கட்டி எழுப்பிய அந்த பாதுகாப்பு அரண் ஈரானினுடைய இந்த திட்டமிடப்பட்ட ரேடார் அழிப்பு, அதாவது பிளைண்டிங் த எனிமி அப்படின்ற நடவடிக்கையால் செயலிழந்து போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் ஈரானுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி.